பவுலடிகளார் அப்படிதான் எழுதுறாரு. நாமெல்லாம் யாரா? மணவாட்டிகள். இயேசு யாரா? மணவாளன். இதுதான் பவுல் சொல்லக்கூடிய உறவு நிலை. அவர் அப்பா தந்தைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா மணவாளன் மணவாட்டி, திருச்சபை என்பது மணவாட்டி, இயேசு என்பவர் மணவாளன். இந்த கணவன் மனைவி உறவை தான் நமக்கும் இயேசுக்குமான உறவு சொல்லுது. இப்போ இதை கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம கணவன் மனைவி கணவன் அன்பு செய்யறாங்க, மனைவி அன்பு செய்யல. இந்த ரீதியில கொஞ்சம் யோசிப்போம். நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக இல்லை, உதாரணத்துக்காக. கணவன் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து அந்த மனைவி தான் எனக்கு வேணும் வேணும்னு நினைச்சு அன்பு செய்யறாரு. ஆனா இந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா அந்த கணவனுக்கு துரோகம் பண்றாங்கன்னு வச்சுக்கிறோமே. இந்த கணவனை மறந்து விட்டு வேறு யாரு கூடயோ ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க, இல்லை என்றால் வேறு யாரையோ அன்பு செய்யறாங்கன்னா அதை நாம எப்படி பார்ப்போம்? அதற்கு என்ன பெயர் கொடுப்பீங்க? அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த செயலுக்கு என்ன பெயர் கொடுப்போம்? நாம என்ன சொல்வீங்க? துரோகம், நம்பிக்கை துரோகம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எதுனா அது நம்பிக்கை துரோகம். நான் இன்னைக்கு பாவம்லாம் பேசுறேன். நாம என்றைக்கெல்லாம் இந்த மணவாளனாகிய இயேசுவை, அவருடைய அன்பை புறந்தள்ளி விட்டு என்றைக்கெல்லாம் இப்போ கூட ஒரு நொடி நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அது கடவுளுக்கு எதிரான, இயேசுவுக்கு எதிரான என்னது? நம்பிக்கை துரோகம்.